ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்டிங் வெப் ஆப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். ஆங்குலர் 2 லைக் ஜாவா எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம் அப்படின்ற ஜெர்னியில் இது டே 2. இங்கே நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஓபிஎல்எஸ், இன்டர்ஃபேஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு காப்பி, ஒரு மூவ்மெண்ட், அதுலேருந்து அந்த காப்பி எடுக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் 4 பில்லர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து 4 பில்லர்ஸ், எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் இங்கே லெஃப்ட் சைடில் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ் இருக்குது, ரைட் சைடில் ஜாவா கிளாஸ் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைட் சைடில் இருக்கிற ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து கிளாஸ் எம்ப்ளாயி, நேம், சேலரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இதோட டைப் என்னன்றதை டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸ்ட்ரிங் நேம் அண்ட் டபுள் சேலரி. இந்த மெத்தடுக்கு முன்னாடி வாய்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது மீனிங். இது வந்து கிளாஸ். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா இந்த எம்ப்ளாயின்ற வேரியபிள். ஓகே, இந்த எம்ப்ளாயின்ற வேரியபிள் இருக்குது இங்கே. இதுக்கு முன்னாடி இதோட ரெஃபரன்ஸ் இந்த எம்ப்ளாயி கிளாஸ். ஓகே, இது எதோட இந்த வேரியபிளுக்கு இது எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, எம்ப்ளாயி. ரைட் சைடில் ஈக்குவல் டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அகெயின்ஸ்ட் திஸ் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸ்க்கு. ஓகே, இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சிம்பிளாக இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேலரி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் அப்படின்றது ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் அந்த மாடிஃபையர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி இதை வந்து வெளியில் இருக்க மற்ற கிளாஸ்க்கு வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க, காட்டாமல் ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? ஹைட் பண்ணியிருக்காங்கன்னா யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கெட்டஸ் அண்ட் செட்டஸ் வச்சு இதை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூஸை வந்து கெட்டஸ் அண்ட் செட்டஸ் வச்சு மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். அவ்வளோதான், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இது பேரண்ட் கிளாஸ், அதை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த சைல்டு கிளாஸில். ஓகே, அவ்வளோதான் இன்ஹெரிட்டன்ஸ். பெருசாக நீங்கள் வேறு எதுவும் காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். பேரண்ட்டில் என்ன இருக்கோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை அப்படியே இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஸ் மட்டும் போட்டு எழுதுனா அந்த கிளாஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, பாலிமார்ஃபிசம் வந்து சேம் மெத்தட் நேம் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பாலிமார்ஃபிசம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். சேம் நேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து மெத்தட் ஓவர்ரைடு. எப்படின்னா அனிமல் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு வந்து சவுண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் டாக் கிளாஸும் கேட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை கால் பண்ணும்போது இந்த அனிமல் கிளாஸ்லேயும் சரி டாக் கேட் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தட் வந்து இருக்குது, சவுண்டுன்ற மெத்தட் இருக்குது. ஆனால் எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்? ஸோ அந்த டூரிங் ரன் டைமில் இது வந்து ஓகே இது டாகுக்கான கிளாஸ், அப்போது அனிமல் டாட் சவுண்ட்னா டாகில் இருக்கிற சவுண்ட் மெத்தடை கால் பண்ணணும், கேட்டில் இருக்கிற சவுண்ட் மெத்தடை கால் பண்ணணும். இது வந்து ரன் டைமில் டிசைட் ஆகுது. இது ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். அவ்வளோதான், இது வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா
அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. ஸோ இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு வந்து இந்த மெத்தடுக்கு எழுதியிருக்காங்க. ஓகே. சவுண்ட் அப்படி தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணோம், அது எப்படி பண்ணோன்றதெல்லாம் அவங்க வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. அது தேவையில்லை. ஓகேவா? இந்த கிளாஸில் ஓகே சத்தம் போடும் அவ்வளோதான். அது எப்படி சத்தம் போடும் அப்படின்றது ஹைட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க தனியாக. அது வந்து இங்கே காட்டல. சவுண்ட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ஸ்ட்ராக்ஷன் ஹைட் பண்ணிட்டாங்க. எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட். எப்படின்னா பேன்ற மெத்தடு வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. யாரெல்லாம் இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணுமோ, யூபிஐ பேமெண்ட் இங்கே இருக்குது, யூஸ் பண்ணணுமோ, இந்த யூபிஐ பேமெண்ட் கிளாஸ் வந்து அவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பே மெத்தடை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அவன் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இவன் வந்து கம்பல்சரி சொல்லிடணும். ஓகேங்களா? இதுதான் கான்ட்ராக்ட். இதுதான் இன்டர்ஃபேஸ். இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதும் இன்டர்ஃபேஸில். நெக்ஸ்ட் இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ற கான்செப்ட் இங்கேயுமே இருக்குது. ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா ஆக்ட் இன்ஜெக்டபிள் போட்டால் ஆங்குலரில் வந்து சர்வீஸ். ஓகே. அந்த சர்வீஸ் வந்து ஒரு காம்பனண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ப்ரைவேட் சர்வீஸ் அந்த சர்வீஸ் நேம் போட்டுப்போம். ஓகேவா? இதே ஸ்ப்ரிங் பூட்லேயும் அது சிமிலர் கான்செப்ட் தான். ஒரு சர்வீஸை வந்து சர்வீஸ்ன்னு சொல்லுது. அட் சர்வீஸ் போட்டுட்டு கண்ட்ரோலரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. சேம் ப்ரைவேட் அந்த சர்வீஸ் நேம் என்ன, இது வந்து அந்த வேரியபிள் சர்வீஸ் அப்படின்ற வேரியபிள். ஓகே. இங்கே RxJS யூஸ் பண்ணோம் ஆங்குலரில். இவங்க ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுதான் 4 பில்லர்ஸ். என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. இதை பற்றி நம்ம ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலலாம் பார்க்கலாம். ஸோ எப்படி நீங்கள் ஆங்குலர்லேருந்து வரீங்க, ஜாவா வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு மென்டல் மாடல் மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். ஆங்குலர் யூஸ் பண்ணுறோம், இந்த சைடில் ஸ்ப்ரிங் பூட். இங்கேயும் சர்வீஸ் இருக்குது, அதுலேயும் சர்வீஸ் இருக்குது. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எல்லாம் சேம். RxJS ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அங்கே ஸ்ட்ரீம். ஓகே. இல்லை நம்ம இங்கே காம்பனண்ட், அந்த சைடில் அவங்க கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க ஜாவாவில். ரெண்டுத்துலேயும் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மாடல்னு சொல்கிறது அவங்க டிடிஓன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்டர்ஃபேஸ். ஓகே. நம்மளும் யூஸ் பண்ணுறோம், அவங்க வந்து அங்கே என்டிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணி ஏபிஐ கால் அடிப்போம். அதே மாதிரி அவங்க ரெஸ்ட் கிளைண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு பேமெண்ட் சிஸ்டமில் இப்போ ஒரு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டு வந்து கம்பல்சரி இந்த பே அப்படின்ற மெத்தட் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே வந்து யூபிஐ பேமெண்ட் இருக்குது. யூபிஐ பேமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கீவேர்டு. ஸோ என்ன பண்ணணும், யூபிஐயில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அது கார்டு பேமெண்ட் பண்ணால் அப்போ கார்டு கிளாஸ் வரும். இதே சேம் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ பே பண்ணும்போது சேம் இங்கே வந்து கார்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்ஃபேஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த கோட் சேஞ்சும் நம்ம பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ டே 2 முடியுது. நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இருந்தாலும் இதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி படித்தாலும் சரி, அட்லீஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கலெக்ஷன், ஸ்ட்ரீம்ஸ், எக்ஸெப்ஷன், ஸ்ப்ரிங் பூட்லாம் இருக்குது. இது நம்ம ஒன் பை ஒன் கோ த்ரூ பண்ணலாம். டே 3ல பார்க்கலாம். பை.